الله أكبر. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فيا أيها الناس أوصيكم ونفسي أولا بتقوى الله فإن التقوى تنجينا من عذاب النار وتدخلنا الجنة فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يطع الله ورسوله يدخله جنات تجري من تحتها الأنهار خالدين فيها أبدا ذلك الفوز العظيم ومن يعص الله ورسوله ويتعدى حدوده يدخله نارا خالدا فيها وله عذاب مهين. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் அனைவரும் அல்லாஹ்வுக்கு மிக பிரியமான இடமாகிய பள்ளிவாயலில் 29 நோன்புகளை நோட்டதற்கு பின்னால் அல்லாஹ் எங்களுக்கு பெருநாளாக சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் முகமாக நோன்பு பெருநாளை தந்திருக்கிறான். இந்த நோன்பு பெருநாளில் நோன்பு பிடிப்பது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. ஏன்? ஐயாமு அக்லின் வஷுர்பின், இந்த நாள் சாப்பிடுவதற்கும் குடிப்பதற்கென்றும் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். இன்னும் அவனை ஞாபகம் செய்வதற்கும் என்றும் வைத்திருக்கிறான். அதனால் தான் ஜகாத்துல் ஃபித்ர் என்ற ஒரு கடமை அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஏன் தெரியுமா? எந்த ஒரு வீட்டிலும் அடுப்பு எரியாமல் இருக்கக்கூடாது. எந்த ஒரு ஏழையுடைய வீட்டிலும் ஏன் 2.5 கிலோ, ஒரு 2.5 கிலோவை ஒரு மனிதன், சாதாரண ஒரு மனிதன் ஒரு 3 நாளைக்கு என்ன செய்ய முடியும்? ஒரு 4 நாட்களுக்கு பயன்படுத்த முடியும். ஏன் தெரியுமா? அந்த ஏழையுடைய வீட்டில் அந்த நாட்கள் சாப்பாடு இல்லாமல் இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி. அது மாத்திரமல்ல, இந்த நோன்புடைய காலத்தில் என் மூலமாக ஏதாவது தவறுகள் நடந்திருந்தால், பேச்சுவார்த்தையின் மூலமாக அல்லது உடல் ரீதியாக ஏதாவது தவறுகள் ஏற்பட்டிருந்தால் அந்த தவறுக்கு அது குற்ற பரிகாரமாக அமையும். அந்த தவறுக்கு அது குற்ற பரிகாரமாக அமையும். சுப்ஹானல்லாஹ். 2 விதமான பிரயோஜனங்களும் அதில் இருக்கிறது. என்னுடைய நோன்பின் மூலமாக நடந்த சிறிய தவறுகளுக்கு அது குற்ற பரிகாரமாக அமையும். அதே போன்று ஒரு எளிய மனிதனுக்கு உதவி செய்ததாக அமையும். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இந்த ரமலானுடைய தினத்திலே, இந்த நோன்பு பெருநாளுடைய தினத்திலே நாங்கள் அனைவரும் புத்தாடை அணிந்து நறுமணம் பூசி அழகான முறைக்கு வந்திருக்கிறோம். ஏன்? அல்லாஹ்வுடைய கடமையை முதலாவது தினத்தில் அந்த சூரியன் உதிர்த்ததிலிருந்து ஒரு ஈட்டி பிரமாணம் அளவு உயர்ந்ததற்கு பின்னால் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். ஏன்? தொழுகை என்பது எங்களுக்கு எதனை உணர்த்துகிறது? என்னுடைய தலையை, என்னுடைய சிரசை நான் மண்ணில், தரையில் கொண்டு போய் வைக்கிறேன். அதன் வைக்கிறதன் காரணமாக என்ன நடக்கிறது? நான் அடிமைத்தனத்தை நிரூபிக்கின்றேன். என்னுடைய முழு விடயத்தையும், என்னுடைய முழு காரியத்தையும் அல்லாஹ்வுக்கு முன்னால் ஒப்படைக்கிறேன். யா அல்லாஹ், உன்னை தவிர எனக்கு வேறு இந்த உலகத்திலே இறைவன் என்பது யாருமே கிடையாது. எனக்கு என்ன ஏற்பட்டாலும் உன்னை தவிர வேறு எவராலும் அந்த பிரச்சனையை நீக்க முடியாது என்கிற உணர்வை நாங்கள் தொழுகையின் மூலமாக நிரூபிக்கிறோம். मेरे प्यारे दोस्तों, हम अल्लाह के बहुत प्यारे जगह में हम बैठे हुए हैं, मस्जिद में अच्छा कपड़ा, नया कपड़ा पहनकर, और ये जो दिन में पहला जो इबादत है ये नमाज है. नमाज का मतलब क्या है? हमारे सर को हम जमीन के नीचे, जमीन पर हम रखते हैं. क्यों? ये जो वैसे आम हालत में अगर एक बंदे को मैं बोलूं आप मेरे पाँव में चूनो, अगर कोई बंदा उसको प्यार नहीं करेगा. क्यों? उसमें मज़ल्लत है, उसमें मज़ल्लत है, इसलिए कोई बंदा उसको प्यार नहीं करता है. अगर वो उसको कत्ल भी करे फिर भी वो अपने सर को नीचे नहीं रखेगा. क्यों? उसमें मज़ल्लत है. ये जो नमाज हमको क्या सिखा रहा है? नमाज में हम कितने बार, सिर्फ फर्ज नमाजों में सिर्फ यानी 34 मर्तबा हम हमारे सर को नीचे रखते हैं. क्यों? या अल्लाह, आपके अलावा और कोई माबूद नहीं है मुझे. अगर मुझे किसी मुसीबत आ जाए, अगर कोई बीमार आ जाए, कोई बीमारी आ जाए, उसको रुकाने वाला, उसको दूर करने वाला आपके अलावा और कोई नहीं है. इस हम सच करते हैं. எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த தொழுகையை நானும் நீங்களும்
நிச்சயமாக எங்களுடைய வாழ்வை நாங்கள் கடைபிடித்து நடந்தால் அல்லாஹ் சொல்கின்றானே, நரகத்தை விட்டு யார் தூரமாக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு நுழைவிக்கப்படுவாரோ அவர்தான் வெற்றியாளர். அந்த வெற்றி எங்கு கிடைக்கும்? யார் அல்லாஹுவையும் தனது ரசூலையும் அடிபடிந்து நடக்கிறாரோ, அவர்கள் சொல்கின்ற விடயங்களை தனது வாழ்வில் எடுத்து நடக்கிறார்களோ, பாவமான காரியங்களை விட்டும் தூரமாகி நடக்கிறார்களோ, அல்லாஹ் கடமையாக்கிய கடமைகளை தனது வாழ்வில் எடுத்து நடக்கிறார்களோ, யுத்ஹில்ஹு ஜன்னாத், நான் அவரை என்ன செய்வேன்? சொர்க்கத்துக்கு நுழைவிப்பேன். அவர் அதிலே நிரந்தரமாக இருப்பார். இதுதான் பெரிய வெற்றி. குர்ஆனிலே நீங்கள் பிரட்டி பாருங்கள், எங்கெங்கெல்லாம் இடம் வருகிறதோ அங்கெல்லாமே யார் சொர்க்கத்திற்கு நுழைகிறாரோ, யாருக்கு சொர்க்கம் கிடைக்கிறதோ அதுதான் மிகப்பெரிய வெற்றி என்று வருகிறது. அந்த வெற்றி எங்கு கிடைக்கும்? யார் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ, அவர்கள் எந்த அடிப்படையில் வாழ சொல்லி தந்திருக்கிறார்களோ, எந்த அடிப்படையில் நான் வாழ வேண்டுமோ அந்த அடிப்படையில் வாழ்ந்தால் எனக்கு வெற்றி கிடைக்கும். அந்த வெற்றி என்ன? அதன் மூலமாக அதனுடைய பிரயோஜனம் என்ன? எனக்கு சொர்க்கம் கிடைக்கும். அதுதான் வெற்றி. எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, मेरे प्यारे दोस्तों, इस जिंदगी के क्या मकसद है? दोज़ख से दूर होकर जन्नत में दाखिल होना ये बहुत बड़ी कामयाबी है. ये कामयाबी किधर अल्लाह ने रखा है? वमन युतिइल्लाह व रसूलहू, अल्लाह के बात मानने में, रसूल सल्लल्लाहु अलैहि वसल्लम के बात मानने में, उसका तरीका कार को इख्तियार करने में अल्लाह ने रखा है. हम कुरान में कितने भी जगह हम खोलेंगे, उधर फौज कामयाबी के बाद किधर क्या होता है? जन्नत में दाखिल होना कामयाबी है. ये कामयाब अल्लाह ने किधर रखा है? इताअतुल्लाहि व इताअतुर रसूल, अल्लाह और रसूल के बातों को इताअत करने में रखा है. आज मैं सोचूं, आज मैं कितने बजे सुबह का नमाज अदा किया? सिर्फ आज ये जो अभी रोजा खत्म करके आज का दिन, ईद का दिन शुरू हुआ, आज मेरा दिन मैं नींद से कितने बजे उठा, ये हम सोचना है. हम सिर्फ इधर आए हुए हैं ईद के लिए, मेरा सुबह का नमाज की आज का क्या हाल हुआ, ये हम सोचना है. கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, மிச்சம் தேவையில்லை. 29 நாட்கள் நோன்பை நோற்று விட்டோம். இன்று 30வது நாள், பெருநாளுடைய தினம். இதுவரைக்கும் நான் தொழுத தொழுகை, சுபுகுடைய தொழுகை நேரத்துக்கு தொழுதேன். இன்று என்னுடைய சுபுகுடைய தொழுகை எத்தனை மணிக்கு நான் தொழுதேன் என்பதை கேட்டால் போதும் என்னுடைய தொழுகையுடைய நிலைமை எங்கே இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இவ்வாறு என்னுடைய வாழ்க்கை கழிந்து செல்லுமாக இருந்தால், அல்லாஹ்வுடைய கடமைகள் பாழாக்கப்படுமாக இருந்தால், அதிலும் விசேடமாக தொழுகை பாழாக்கப்படுமாக இருந்தால், முதலாவது கேள்வியை தொழுகையை பற்றி. நான் மரணம் அடைந்ததற்கு பின்னால் நாளைக்கு மறுமை நாளிலே என்னிடம் முதலாவது கேள்வியே என்ன கேள்வி? தொழுகையை பற்றி. அந்த தொழுகையில் நான் மாட்டிக்கொள்வேனாக இருந்தால் மீதமுள்ள கேள்விகளில் என்னால் பதில் சொல்ல முடியாது. ஹதீஸில் தெளிவாக வருகிறது, அந்த தொழுகையில் நான் ஒழுங்கான பதிலை சொல்லாவிட்டால் இதர உள்ள கேள்விகள் அப்படியே கொஸ்டின் மார்க்காக மாறிவிடும், கேள்விக்குறியாக மாறிவிடும். இதற்கு பதில் சொன்னால்தான் அடுத்த கேள்விக்கு போக முடியும். முதலாவதிலே நாங்கள் மாட்டிக்கொண்டால் அல்லாஹ் என்ன நம்ம சொல்லுவான்? وَقِيلَ الْيَوْمَ نَنْسَاكُمْ كَمَا نَسِيتُمْ لِقَاءَ يَوْمِكُمْ هَذَا وَمَأْوَاكُمُ النَّارُ وَمَا لَكُمْ مِنْ نَاصِرِينَ. என்னது அல்லாஹ் சொல்வான்? நீ எவ்வாறு இந்த உலகத்திலே வாழும் பொழுது என்னை நீ மறந்து வாழ்ந்தாயோ, என்னுடைய கட்டளைகளை புறக்கணித்து வாழ்ந்தாயோ, அதே போன்று உன்னை நான் மறந்து விடுவேன். இன்றைய நாளில், மறுமை நாளில் நான் உன்னை மறந்து விடுவேன். உன்னை நான் பார்க்க மாட்டேன். உன்னுடைய தங்குமிடம் எங்க? நரகம். வமா லக்கும் மின் நாசிரின், உனக்கு உதவி செய்வதற்கு யாரும் கிடையாது. உனக்கு உதவி செய்வதற்கு யாரும் கிடையாது. கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இவ்வாறு ஒரு நிலைமை எனக்கு ஏற்பட்டால், இரக்கமுள்ள இரட்சகன், பல இடங்களில் ரஹீம், கஃபூர், இரக்கமுள்ளவன், மன்னிக்கக்கூடியவன் என்று சொன்ன இறைவன், இந்த முதலாவது கேள்வியில் நான் மாட்டிக்கொண்டால், இவ்வாறு அல்லாஹ் என்னை பார்த்து சொன்னால், உனக்கு உதவி செய்வதற்கு இந்த உலகத்தில் யாருமே கிடையாது, இந்த மறுமை நாளில் உனக்கு யாருமே கிடையாது என்று சொன்னால், என்னுடைய நிலைமை எப்படி இருக்கும்? கணித்துக்கிறேன் அவர்களே, எந்த ஒன்றும் இந்த உலகத்தில் நான் எதற்காக வேண்டி பாடுபட்டேனோ அந்த ஒன்றும் எனக்கு பயனளிக்காது. ஹலக அன்னி சுல்தானியா,
நான் இந்த உலகத்திலே வாழும் பொழுது எனக்கு எனது அதிகாரம் இருந்தது. என்னுடைய அதிகாரத்தை நான் பயன்படுத்தி பல பேரை காப்பாற்றிருக்கிறேன். ஆனால் மறுமை நாளிலே என்னுடைய அதிகாரம் எங்கே சென்று விட்டது? பயனளிக்காது. நான் என்னிடம் பல சொத்துக்கள் இருந்தது. உலகத்தை போன்று வாங்கக்கூடிய அளவுக்கு தங்கமாக இருந்தது, ரூம் முழுக்க. ஆனால் எனக்கு இந்த உலகத்திலே மறுமை நாளில் எனக்கு என்ன வருதில்லை? பிரயோஜனத்தை தருதில்லை. அல்ல என்ன நம்ம சொல்லுவான், அவனை பிடியுங்கள், அவனை கட்டுங்கள். ஏன்? அவனுடைய உடல் உறுப்புகள் அனைத்தும் ஆரோக்கியமாக இருந்தது. அவனுக்கு பேச தெரியும், குர்ஆன் ஓத தெரியும் அழகான முறைக்கு, ஆனால் ஓதவில்லை. அவருடைய முழு உடல் உறுப்பும் ஆரோக்கியமாக இருந்தது. என்ன, நான் எந்த மனிதனுக்கு கால் பாதத்தை எடுத்து விட்டேனோ, எந்த மனிதனுடைய கால் பாதம் இயங்குகிற சக்தி இல்லையோ, அவன் நொண்டி நொண்டி வந்து சொல்லுதான், உனக்கு எல்லாத்தையும் தந்திருந்தேன், நீ என்ன செய்யவில்லை, பயன்படுத்தவில்லை. எனவே கையையும் காலையும் கட்டி போடப்படும். நினைத்துக்கிறீர்களே, கையையும் காலையும் கட்டி தண்ணீருக்கு போட்டால், நெருப்புள்ளுக்குள் போட்டால் எப்படி இருக்கும்? நெருப்புள்ளுக்கு போடுவதே ஒரு பெரிய ஒரு, அது தண்ணீருக்கு போடுவதே பெரும் ஒரு நீச்சல். தண்ணியில் போட்டா எப்படி இருக்கும்? அவரையும் கையையும் காலையும் கட்டி போட்டா எப்படி இருக்கும்? நாங்கள் யோசிக்கணும். கணித்துக்கிறீர்களா அவர்களே, குர்ஆன் எதனை பேசுகிறது? சூரத்துல் மஸத், அபூ லஹபை பற்றி பேசக்கூடிய சூரா எதை பேசுகிறது? எதனை பேசுகிறது? எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அவன் அல்லாஹ்வின் ரசூலை நிராகரித்து வாழ்ந்தான். எனவே அவன் சம்பாதித்தவைகள், அவனுடைய பிள்ளைகள் எந்த ஒன்றும் அவனுக்கு பிரயோஜனம் கொடுக்க மாட்டாது. பத்தி கொண்டிருக்கக்கூடிய ஜுவாலை விட்டு எரியக்கூடிய நரக நெருப்பில் அவன் நுழைவான். அவன் நிரந்தரமாக நுழைவான். நான் கலிமாவை சொல்லியிருந்து என் மூலமாக கடமைகள் பாழாக்கப்பட்டால் ஒரு குறுகிய ஒரு காலத்துக்கு நான் என்ன செய்யப்படுவேன்? நுழைவிக்கப்படுவேன். मेरे प्यारे दोस्तों, अल्लाह सुब्हानहु व तआला अगर क़यामत के दिन मैं इस दुनिया में अल्लाह के अहकामात को भूलकर अगर मेरा जिंदगी गुजरा, फिर अल्लाह ने क्या कहेगा? आप जिस तरह दुनिया में मुझे याद नहीं किया, इसी तरह मैं आज आपको याद नहीं करूंगा. आपके लिए कोई मदद वाला कोई नहीं होगा. आपका ठिकाना जहन्नम है, दौज़ख है. आपके लिए कोई मदद करने वाला कोई भी नहीं है. आपको मैंने सेहत वाला जिस्म दिया, लेकिन आपने उसको उठाकर मस्जिद की तरफ नमाज के लिए नहीं आया, इसलिए आपको उसको पकड़ के उसके हाथ और सारे बांध करके जहन्नम में डाल दिया जाएगा. अगर इस तरह हमारे हाल होगा, फिर हम इस दुनिया में जिंदगी गुजर कर हमारे हाल कैसा होगा, क्या होगा? हम इस तरह थोड़ा सोचना है. அதனால கணித்துக்குரியமானவர்களே, இந்த நிலைமையை புரிந்து இந்த தொழுகை, இந்த ஓதிய ஓதல், இந்த ரமலானுடைய காலத்தில் எங்களுடைய காலம் நேரம் எப்படி கழிந்ததோ, இதே சூட்டோடு நாங்கள் எங்களுடைய நேரத்தை காலத்தை அழகான முறைக்கு ஆக்கிக்கொள்ள வேண்டும். அப்படி ஆக்கிக் கொண்டால்தான் நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக சொர்க்கம் கிடைக்கக்கூடிய வாழ்க்கையாக அமையும். எனவே வல்ல இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் சொர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. எங்கள் அனைவரையும் நரகத்தை விட்டு பாதுகாப்பானாக. யாழ சங்கியானவனை கிருபையுள்ளவன் எங்களுடைய மனைவி மக்களை யா அல்லாஹ் பொருந்திக் கொள்வாயாக. எங்களுடைய தவறுகள், பாவங்கள், குற்றங்கள் அனைத்தையும் மன்னிச்சவையில் நன்மைகளாக மாற்றிவிடியா அல்லாஹ். எங்களுடைய பெற்றோர்களை நீ பொருந்திக் கொள்வாயாக. யாழ் அவர்கள் யாரெல்லாம் கபருடைய வாழ்க்கையை அனுபவிக்கிறார்களோ அவர்களுக்கு யாழ் சொர்க்கத்தை கொடுப்பாயாக. அவர்களில் யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ யாழ் அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக. யாழ் எங்கள் அனைவருடைய இறுதி முடிவு நல்ல முடிவாக ஆக்கி அருள்வாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.